52வது திவ்யதேசம் வானமாமலை. பெருமாளுக்கு தோதாத்ரிநாதன். தோதாத்ரி என்று சொன்னால் பாப்பங்களை ஒழிக்கக்கூடிய அந்த ஸ்தலத்துக்கு தோதாத்ரி பேர். பெருமாளுக்கு தோதாத்ரிநாதன் பேரு. இங்க இதுக்கு இன்னொரு பேர் நான்குநெறி பேர். போன வருஷம் ஏதோ வேற ஏதோ விஷயத்துக்கு கேள்விப்பட்டோம், அதெல்லாம் விட்டுருவோம். இந்த 4 நெறி நம்ம பகவத் பக்தியிலே இருக்கலாம். இந்த 4 நெறி என்பது 4 பக்கமும் ஏரியை கொண்டவும் 4 நெறி. இந்த 4 நெறி வானமாமலை, வானத்தை ஒட்டிய மலை. அவ்வளவுதான் உயரம் கிடையாது. ஆனா இந்த நாளுக்கு அபூதோகமா இப்போ குழந்தை என்னமா உயர்ந்திருக்கான், என்ன கூட தூக்கிடுவோம். அவங்களுக்கு நம்மளெல்லாம் யாராவது தூக்க முடியும்? ஆனா சொல்றோம், இதெல்லாம் ஒரு அதிசயோக்தி, எக்ஸாஜரேஷன், ஹைப்பர் போர்டுன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி வானமாமலை தோதாத்ரிநாதன் ஸ்ரீவர மங்கை நகர். நீங்க பெருமாளுக்கு திருவஞ்சனம் இந்த இதெல்லாம் கிடையாது. எண்ணெய் எவ்வளவு எண்ணெய்? அது கங்காரம் அடியுடைய ஆக்காட்டு நான் ஒரு தடவை சிரிச்சுட்டேன். அவ்வளவு நல்லா இருக்கும் எண்ணெய் திருமணம். இவ்வளவு எண்ணெய் நம்ம பார்த்தோம்னாலே இந்த கேபிட்டல்ஸ் பிளாக் ஆயிடும். பார்த்தாலே அவ்வளவு எண்ணெய், கங்காரமான எண்ணெய். அதுவும் அந்த மூலமூர்த்தி ஏகசிலாமூர்த்தி தனித்தனியா இருக்க மாட்டார். அந்த பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி. ஸ்ரீதேவிக்கு கீழே பிருகு மகர்ஷி. ஏன்னா பிருகு மகர்ஷி ஈன்றெடுத்தவள் தான் ஸ்ரீதேவி பார்கவி. கீழே மார்க்கண்டேயரோட பொண்ணுதான் பூமாதேவி பூமா. மேலே ஊர்வசி கிலோத்தமா சாமம் அமைச்சிருப்பா. இந்திரன் சந்திரன் இத்தியாதி தேவதைகள்லாம் பார்த்துருப்பா. ஏக சிலையில் ஏற்பட்ட ஆச்சரியமான ஒரு பெருமாள் தோதாத்ரிநாதன் பெருமாள். ஸ்வயம் வியக்த கஷேத்திரம் பேர். இந்த கஷேத்திரத்தில் கதாபாதம்னு சொல்றாங்கன்னா ஒரு ராஜா சீவலங்கிற ராஜா, அவர் இந்த கோவில ரொம்ப அழகா ஏற்பாடு பண்ணிட்டார். சீவலன் ஏற்பாடு செய்வதால் ஸ்ரீவர மங்கை என்கிற பெயர். அப்புறம் இந்த லாஸ்ட் 1000 years we faced a lot of invasions. அதான் திரும்பி சொன்னா நீ யாரை டார்கெட் பண்றீங்க? நிறைய இன்வேஷன் நடந்தது. கோவிலின் விக்கிரகங்கள்லாம் அப்படியே மூட்டையா எடுத்து போவார். நம்ம எவ்வளவு ஜாதகமே ஸ்வயம் பகவான் பார்க்கலாம். மூட்டையா எடுத்து போவார். இந்த திவ்யதேசத்து தாயார் திருச்சானூருக்கு போயிருந்தார். பத்மாவதி தாயார் கோவிலுக்கு அந்த விக்கிரகம் அங்க போயிருக்கு. அந்த மாதிரிலாம் மாறுமான்னு கேட்டா உண்மையில ஒரு சுலபமா விஷயம் சொல்றீங்க. வட்ட சுவாமிகளை போய் கேட்டாலே திருநீமலை தெரிய அந்த திருநீமலையில கீழே இருக்கக்கூடிய பெருமாளுடைய உற்சவ திருநீமி, டவுன்ல இருக்கக்கூடிய சென்னகேஸ்வர பெருமாள் கோவிலுடைய உற்சவம். இந்த பெருமாளுடைய உற்சவம் அந்த கோவில் இருக்க சுவாமி மாத்திக்க மாட்டேன்ட்டாங்க. அந்த பெருமாள் அட்ஜஸ்ட் ஆயிட்டாரு. எப்பவுமே நம்ம அட்ஜஸ்ட் ஆயிட்டு பெருமாளுக்கு மாதிரி கோவிலுக்கு அட்ஜஸ்ட் ஆயிட்டேன்ப்பா, அதனால என்னை விட்டுருவார். அதனால இந்த தாயார் திருச்சானூரில் இருக்கும் போது இந்த திவ்யதேசத்தை சார்ந்த ஒரு ஆச்சாரியர் மடவாளமாமனிகளுடைய சிஷ்யர் பொன்னடிக்கால் ஜீயர் என்று பெயர். அவர் போய் அந்த தாயாரை வேலை பண்ணி வந்தால் இந்த திவ்யதேசத்துக்கு ஸ்ரீவர மங்கை நகர். அடுத்தது அழிமணவாள பெருமாள் நாயனார் இருக்கிற ருச்சி விவசர்களுக்கு பாதமை சரணாகும் ஔதாரியம் வானமாமலையில் கொழுந்து விடும் என்கின்ற பெயர். இன்னொன்னு பூமாதேவிக்கு மேகஸ் என்கின்றது ஏற்பட்டது. மேகஸ் சொன்னா மதுகைகவார வதம் வரும்போது அவருடைய மாம்சம் பூமியப்பட்டு பூமிக்கு துர்நாற்றம் வீசியது. அதனால அவருக்கு பேர் மேதினி. இந்த ஸ்லோகத்தை அனர்தராகவம் அப்படின்னு ஒரு காவியத்துல எடுக்கிறார். அனர்தராகவத்தை எழுதிய மௌனம் எழுதினார். முராரி இந்த காவியத்தை ரொம்ப அழகான காவியம். அனர்தராகவம், அனர்தராகவம், பிரசன்ன ராகவம், ஆனந்த ராமாயணம், அபூர்வ ராமாயணம். 107 வர்க்குக்கு ராமாயணத்தை மட்டுமே பேஸ் பண்ணி அவ்வளவு ராமாயணம் பிராச்சீனம். அதே இந்த பூதேவி மேல அவளுக்கு இந்த மேகஸ் வர அவள் பிராயஷ்சித்தம் செய்ய வேண்டி இந்த திவ்யதேசத்துக்கு வந்தாளாம். இந்த இடத்துல சிந்து தேசத்திலேருந்து ஒரு ராஜா வேட்டையாட வேண்டும் என்பதற்காக அவர் ஒரு மானை துரத்தி கொண்டு வர, அதுவும் ஒரு ரிஷி கையில இருந்த பாத்திரத்தில் ரொம்ப தாகம் எடுத்ததால் ஒரு ரிஷியின் பாத்திரத்தை எடுத்து உண்டதால் இவர் ஒரு நாயாக போக வேண்டும் ஒரு சாபம் பிறக்க அந்த நாய் இந்த கஷேத்திரத்துல இருந்து விமோசனம் பெற்றது என்பது ஸ்தல வரலாறு. சிறியவரை ஆழ்வார் இருக்கிற நொற்ற நோங்கினே நுண் அறிவியே ஆகியும் நீ உன்னை விட்டு ஒன்றும் ஆற்றவில்லையே அரவிந்தனை அம்மானே சேற்றுத்தாமரை சென்னல் ஊடுமல சீவரமங்கை மலர் வீச்சிருந்த என்றால் உனக்கு நிலை அல்லே அல்லே. சேற்றுத்தாமரை அந்த பெரிய குளம். அந்த குளத்தெல்லாம் சாதாரண கையில நீ
தைராவணி புஷ்கரணி மாதிரி இருக்காது. அது பெரிய புஷ்கரணி கோவிலோட ஒட்டி இருக்கும். அது ஒரு சமுத்திரம் மாதிரி இருக்கும். அந்த சமுத்திரம் போல இருக்கக்கூடிய புஷ்கரணியோட அடிவொட்டிய பிரதேசம் வானமாமலை. அந்த வானமாமலையை பெயரை வைத்துக் கொண்டே ஒரு உயர்ந்த மட்டம் ஆஸ்தானம் உள்ளது. வானமாமலை மட்டம் என்று பெயர். ரொம்ப மகா வித்வான்கள் எல்லாம் சன்னியாசாசிரமம் பூண்டு அங்க மூர்த்தாபிஷிக்தர்களாய் ஆச்சாரியர்களாய் இருக்கக்கூடிய ஒரு க்ஷேத்திரம். அந்த கோவில அக்கார வச்சு சொல்லுவாங்க. அது நேற்று காட்டால வச்சு கழறிட்டு இன்னைக்கு சாயங்காலம் வருவாங்க. அப்படின்னா பரவாயில்ல, எவ்வளவு திக்கா இருக்கும், அது எவ்வளவு இருக்கும். அதை பார்த்தாலே ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க ரொம்பலாம் அது ரொம்ப ஷார்ட் ஆகிடுவாங்க. ஏன்னா அவ்வளவு அது வந்து அதுக்குள்ள 108வது பிரதேசம் தெரியும். ஆனா அது வானமாமலை பிரசாதம் அவ்வளவு நல்லா இருக்கும். அந்த அக்கார வச்சு வானமாமலை அக்கார வச்சு அது ஒரு தனி. அதனால இது 52வது பிரதேசம்.